கல்யாணம் ஆகாதவங்க நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன். சில கேர்ள்ஸே பார்த்துருக்கேனே. கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு போய் நவகிரகத்த சுத்துவாங்க. போயிட்டு சனீஸ்வரன் கோயிலுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நெறைய கோவிலுக்கு போய் இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாரி பண்ணா எனக்கு கல்யாணம் ஆகும்ன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அத பிளைண்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே சார். இல்ல அது பண்ணட்டும். அது ஒவ்வொருத்தரோட தொழில் சார்ந்தது அந்த பரிகாரங்கிறது. இப்ப எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே எங்க ஜாதகம் இந்த 12 ராசிக்குள்ள அந்த 20 இந்த நட்சத்திரங்களுக்குள்ள தான் இவ்வளோ விஷயமும் அடங்கியிருக்கு. இப்ப இவங்கள சார்ந்து தான் அந்த கல்யாண தடையோ, அ வேலைக்கு உண்டான தடையோ, இல்ல பிளாக் மேஜிக் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், குடும்ப பிரச்சனையோ இது எல்லாமே இந்த கிரகங்கள சார்ந்து தான் இருக்கும். இப்போ இப்போ இவங்க சந்தோஷப்படுறதுக்கோ, இல்ல இவங்க மனசு குளிர்ந்தாக்கா உன்னோட பிரச்சனை முடிஞ்சுரும். இதுக்கு உளுந்தோ, கோதுமையோ குடுக்கறதுனால அ ஒரு விடயமும் கிடைக்க போறதில்ல. இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்ப நான் அங்க சுத்திட்டு வந்தேன், இங்க சுத்திட்டு வந்தேன். இந்த கோயில்ல போய் நான் பரிகாரம் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு நடக்கல. அந்த கல்யாணம் நடக்கல அப்படிங்கிறாங்க இல்லையா? இப்போ நவகிரகங்கள உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், அதுக்கு உண்டான பரிகாரம் ஒரே ஒரு பரிகாரம் தான். நீ இத தவிர இந்த உலகத்துல வேற எந்த பரிகாரமும் கிடையாது.